World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ தூரம் கொண்டு போனதே மூலக்காரமாக இருக்கக்கூடிய நபர் நம்ம விஸ்வரூபன் ஐயா தான். ஸோ அவருக்கு இந்த மிகப்பெரிய மேடையில் நம்ம எல்லாரும் கைத்தட்டி, அவர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய முதல் மேடையை அலங்கரிக்க இருக்கிறார். கர்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் தனது முதல் ஜோதிட பதிவை புதுவையிலிருந்து பதிவு செய்து தனது தலைமை உரையை ஆற்றி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. முதல்ல இந்த கொரோனாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஆன்லைன் கிளாஸில் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம ஐயா அறிமுகம் பண்ணார். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் 42வது கருத்தரங்கு இன்று மிகவும் சிறப்பாக ஐயா ஜோதிட பேராசிரியர் ஜோதிட தேசிய கொடுத்த எங்கள் பள்ளிப்பாளையம் கண்டெடுத்த சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா அவர் பொறுப்பாதம் தொடங்கி பேச இருக்கிறேன். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட டாபிக் கர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரம் என்றால் என்ன? ஏற்கனவே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 வகை கர்மாக்கள் இருக்கிறது என்று. இப்போ கர்ம நட்சத்திரம் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றும் அனைத்து விஷயங்களுக்கும் நம் ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களின் கர்ம வினைகள் தான். நம் ராசியின் கட்டத்தை வைத்து தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரம் இருக்கிறது. மொத்தம் 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்கிறது. கர்ம நட்சத்திரங்கள் என்றால் நம் முன்னோர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுடைய பலன்கள். அதை கண்டிப்பாக அவர்களோட பிள்ளைகள் அனுபவிச்சு தான் ஆகணும், அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. 12 ராசியில் இருக்கக்கூடிய 14 கர்ம நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களே நம்மை முக்கியமாக வழிநடத்துகிறது. கர்ம நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் முந்தைய பிறவிகளில் செய்த கர்மா கடனை அடைக்க பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். கர்மா என்பது ஒருவர் தற்போதைய மற்றும் முந்தைய ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களிடையே பலன்களை அனுபவிக்கும் காலம்தான் கர்மா. இது எதிர்கால இருப்பில் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. கர்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த திசையை இயக்கம் குரு திசை, ராகு திசை, கேது திசை எந்த திசையாக இருந்தாலும் அந்த கிரகம் நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக அமைப்பில் என்றாலும் அந்த கிரகம் கர்ம நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது கர்ம நட்சத்திரத்துடைய வேலையை தான் செய்யும். அந்த கிரகத்தால் நமக்கு நன்மை செய்ய இயலாது. கிரகம் தன்னுடைய சுய சாரத்தில் நின்றால் கூட அது கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் கிரகங்களால் நம்மளால் நன்மை இருக்க முடியாது. அந்த 14 வகை கர்ம நட்சத்திரத்தை தற்போது பார்ப்போம். மேஷ ராசியில் இடம்பெறுக்கும் அஸ்வினி நட்சத்திரம், ரிஷப ராசியில் இடம்பெற்றிருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம், மிதுன ராசியில் இடம்பெற்றிருக்கும் திருவாதிரை நட்சத்திரம், கடக ராசியில் இடம்பெற்றிருக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கும் பூர நட்சத்திரம், கன்னி ராசியில் இடம்பிடித்திருக்கும் அஸ்த நட்சத்திரம், துலாம் ராசியில் இடம்பிடித்திருக்கும் சித்திரை நட்சத்திரம், விருச்சக ராசியில் இடம்பிடித்திருக்கும் அனுஷம், தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம் தான், மூலம், பூராடம், உத்திராடம். மகர ராசியில் இடம்பெற்றிருக்க அவிட்ட நட்சத்திரம், கும்ப ராசியில் இடம்பெற்றிருக்கும் பூராட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் இடம்பிடித்திருக்கும் உத்திராட்டி நட்சத்திரம். மொத்தம் 14 நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரங்களாகும். இப்போ இதெல்லாம் எப்படி கர்மாவை தாங்கி வந்திருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். மேஷ ராசியில் வருகின்ற அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தாய் வழி கர்மாவை தாங்கி வந்திருக்கும். எப்படின்னா போன ஜென்மத்தில் 2 தாரம் மற்றும் 3 தாரம் மற்றொரு தாய்க்கு பிறந்திருக்கும் குழந்தைகள், மற்றொரு மனைவி பிறந்திருக்க குழந்தைகளால் சபிக்கின்ற வருகின்ற கர்மாவால் மேஷ நட்சத்திரம் வருகின்ற அஸ்வினி நட்சத்திரம் அந்த கர்மாவை தாங்கி நின்றுருக்கு. அடுத்தது ரிஷப ராசியில் வருகின்ற மிருக சிரீடம் நட்சத்திரம். அப்படி பார்த்திங்கன்னா பூமியினால் ஏற்பட்ட சாபம், சொத்து தகராறு, அதாவது சகோதரர்களால் நமக்கு கிடைக்காமல் இருக்கின்ற சொத்து மற்றவருக்கு கிடைக்காம நமக்கு கிடைக்கணுன்ட்டு அந்த ஒரு ஆதங்கம், இது போலன்றதுனால சபிக்கப்பட்ட வருகின்ற சாபம். அப்புறம் பொதுமக்களால் ஏற்படுகின்ற சாபம். எப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ளே இவங்க போய் வேறு விதமாக போவாங்க, அவங்களும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, அதனால் வர்ற சாபம். மிதுன ராசியில் வருகிற திருவாதிரை நட்சத்திரம் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு தவிப்பில் காணாமல் போயிருப்பாங்க. அப்போ அவருக்கு அந்த தவிப்பில் சென்றிருக்க கொடுக்கப்படுகின்ற சாபம் அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்திருக்கும். அது அடுத்து கடகராசி வருகின்ற ஆயில்ய நட்சத்திரம், பறவையை கூண்டில் வச்சு வளர்ப்பது,
அதுக்கு வந்து தீனி போடாமல் இருக்கிறது, அப்புறம் மரங்கள், பழுத்த மரங்கள், அதாவது ஆலமரம், அரச மரம், வில்வ மரம், இது போல் மரங்கள்லாம் வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாது, அதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும். அது வெட்டினா அதில் வர்ற சாபம் வந்து வர்றது. அப்புறம் சிம்ம ராசியில் வருகின்ற பூர நட்சத்திரம், இது எதை குறிக்கிடுதுன்னா நம்பிக்கை துரோகம், பெண்களை வந்து நம்ப வச்சு காதலிச்சு ஏமாத்துறது, காதலிக்கின்ற பேரில் சொல்லி வேறு விதமாக தப்பு பண்ணுறது, இதனால் வர்ற சாபம் வந்து பூர நட்சத்திரத்தில் தாங்கி வர்றது. அடுத்தது கன்னி ராசியில் வருகின்ற அஸ்த நட்சத்திரம், அது எப்படி வருதுன்னா அப்பா வழியில் அவர்களுக்கு பெண்களுக்கு செய்த துரோகம், பசு மாடுகளை துன்புறுவதில் வருகின்ற சாபத்தினால் வர்றது. அடுத்து சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுறது, தராசு தட்டில் வந்து காந்தம் வச்சு ஏமாத்துறது, அரிசியில் கலந்து ஏமாத்துறது, வியாபாரம் சம்மந்தமாக அதெல்லாம் ஏமாத்துறதுலாம் வந்து துலாம் ராசியில் வர்ற சித்திரை நட்சத்திரம் வரும். அடுத்தது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் கலவரம், போலி வதந்தியை பரப்புறது, ஒருவரை பற்றி பேசி 1 2 3 அதை தப்பாக பேசுறது, இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி. தனுசு ராசியில் வர்ற மூல நட்சத்திரம் வந்து கருதோஷம், அது அஸ்வினி நட்சத்திரம் போல தான். மற்றொரு மனைவிக்கு உருவான குழந்தைய வந்து அவங்க முதல் மனைவி வந்து கரு கலைக்கிறதுக்கு தப்பாக யோசனை கொடுக்குறது, அதுமாரி வர்ற அந்த சிந்தனைகள்லாம் வந்து மூல நட்சத்திரம் பண்ணுறது. அப்புறம் தனுசு ராசியில் வர்றது 3. ஃபஸ்ட்டு வர்ற பூராட நட்சத்திரம் வந்து மனிதர்களுக்கு உயிர்களுக்கு துன்பம் விளைக்கிறது. அதான் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் அப்பா அம்மா ஆயா தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து தண்ணி கேட்டால் கூட உதாசீனப்பட்டு போகிறதுனால அவங்களுக்கு அந்த கர்ம வினைகள் வருது. தனுசு ராசியில் வந்து உத்திராட நட்சத்திரம் சிவன் சொத்து குலநாசம், முன்னோர்கள் வந்து சிவன் சொத்துக்களில் வந்து ஏதாவது அபகரிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு அது சேரும், அதுமாரி வர்றது. பொது சொத்தை ஏமாற்றுவது. மகர ராசியில் வருகின்ற அவிட்ட நட்சத்திரம் உடன் பிறந்த சகோதர சதிக்கு சாபம் கொடுப்பது, சொத்து விஷயமாகவோ இல்லது அவர்கள் திருமணத்துக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்து அவங்களுக்கு கண்டுக்காமல் இருக்கிறது வர்றதால் வர்ற சாபம் அது. கும்பராசியில் வருகின்ற புரட்டாதி நட்சத்திரம், அது எதுனா மூத்த பெண்களை ஏமாற்றுவது, வயதுக்கு அதிகமாக உள்ள பெண்களை வந்து வயதுக்கு குறைவான ஆண்களை ஏமாற்றுவது, அது சம்மந்தமாக. மீன ராசியில் வருகின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் தொழிலில் துரோகம் பண்ணுறது, தொழிலில் போட்டியாக இருப்பவர்களை ஏமாற்றி அவர்களை அழிக்கிறதுனால வர்ற சாபம் அது. இதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்க்கையில் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கர்ம வினைகளின் தாக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சாதாரண பலன்களை பெறுவதற்கே இவர்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கணும். இதனால் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய பலன்களை அனுப்பி வைக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக அனுப்பிச்சு தான் ஆகணும். இதற்கு பரிகாரமும் இருக்குது. பரிகாரம் வேணுன்றவங்க என் நம்பருக்கு சொல்லுங்கள், பரிகாரம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம் அது சொல்லக்கூடாது. நன்றி ஐயா, நன்றி. ஆமாம் என் பெயர் வேல்முருகன் அலைஸ் விஸ்வரூபன். விஸ்வரூபன்றது எங்கள் ஐயா வச்ச பேர். என் நம்பர் வந்து 9894071197. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக எங்கள் ஐயா தான் காரணம், அதை தாண்டி மன ரீதியாக நிற்கிறதுக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா என் மனைவி 2021 என் ஒய்ஃபுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து எனக்கு அதான் கொரோனா டைமில் அப்போ வந்து ஜோதிட ரீதியாக நான் பலன் கேட்கறதுக்காக எனக்கு என் நண்பர் யோகானந்த் தான் ஹெல்ப் பண்ணார். எனக்கு இவர் யாருனே தெரியாது ஐயாவை. அவர் தான் இப்போ திருமண வகுப்பு சேரலான்ட்டு அப்படின்னு சொன்னார். ஜோதிடம்னா என்னன்னே தெரில, ஆனால் திருமண வகுப்பு போனோம், அருண் ஐயா போல தான். அப்போ வந்து சொன்னோடனே அப்போன்னா ஒரு 3 மாதம் தான் அவர்கிட்ட நான் பழகியிருப்பேன். அப்போ தான் சொன்னேன், இதுமாரி ஒய்ஃபுக்கு பிரச்சனை ஐயா, கிட்னி மாற்றணும்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, வெயின் கூட டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வெயின் கூட கிடைக்கல, என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ ஐயா வந்து பிரசன்னம் போட்டு இதுமாரி சொன்னார், கண்டிப்பாக இன்னும் 6 மாதத்தில் 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு பெண்ணு தான் அவங்களுக்கு சிறுநீரகம் கொடுத்து காப்பாற்றுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு சொன்னார். இல்லையா கிடைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொல்லிட்டீங்க, செலவாகும் ஐயா அப்படின்னு, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, பொதுவில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா போட்டு ஐயா ஆரம்பித்தார். அப்பயும் சரி இப்பயும் சரி முதல் நபராக போடுறவர் ஐயா ஒரு ஆள் மட்டும்தான், வேறு யாரும் போட மாட்டாங்க. 10,000 போட்டு ஆரம்பித்தார், 15 லட்சத்தில் வந்து நின்றுது ஒரே மாதத்தில். வேறு யாருக்கும் அது நடக்கவே நடக்காது. அதனால் என் ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்கள் ஐயாவும் ஒரு முக்கிய காரணம். ரொம்ப நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இந்த அளவுக்கு நம்ம நடத்த முடியுமான்னு நினைக்கல. முதல்ல திட்டமிட்டதே பாண்டிச்சேரி தான். எதேச்சியாக மாணவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது சென்னை அப்படின்றதுனால
சென்னையில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகன்றதுனால ஓகேவா, அது வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி கூட ஐயா டெல்லி போயிட்டு நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் வந்தார். அவருக்கு அங்கே ஒரு தேர்வு இருந்துச்சு, ஒரு எலெக்ஷன் டியூட்டி சார்ந்த ஒரு எக்ஸாமுக்காக போயிருந்தார். ஸோ நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் அவர் ரீச் ஆனார். இல்லைன்னா இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு டேட் எடுத்தோம். ஸோ இந்த டேட் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு விழாவாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்படின்னா ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் நம்ம ஊர்லெலாம் வந்து ஒரு கவுன்சிலர் வர்றதுனா கூட அப்படியே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். மிகப்பெரிய மல்டி லெவல் மாநாடெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். எல்லோரும் கூட எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இவங்களை கூப்பிடலாம் அவங்கள கூப்பிடலான்ட்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தர்மசாஸ்தா இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட யாரையும் கூப்பிடலான்னு நினச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு பெருந்தன்மையோடையும் வாழக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மி. அதில் வந்து எங்களுக்கு பிடிச்சவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர். ஸோ ஐயா அவர்கள் வந்து எப்படியாவது நம்ம கூப்பிடணுன்றது தான் எங்களுடைய டார்கெட்டாகவே இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப எளிமையாக எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்தது எப்படி பார்த்திங்கன்னா நம்ம விஸ்வரூபன் தான். கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு முதல்வரை இங்கே நம்ம இடத்துக்கு வர வைக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் போட்டு பத்திரிக்கை வச்சா கூட வாங்கி தூக்கி போட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வரலன்னு சொன்னால் கூட யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு காலையிலேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவர் மறந்துடக்கூடாது இல்லையா. ஏன்னா நிறைய ஷெட்யூலில் இருப்பாங்க அவங்கெல்லாம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே பிளான் இந்த டைமில் வருவாங்க. எல்லாம் பார்த்து ஒரு ஷெட்யூல்டு போடணும் அப்படின்னா அது வந்து கூட இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு தர்மசாஸ்தாவுடைய வளர்ச்சியில் ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா நம்மளை இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கே. எதிர்ச்சியாக எங்கிட்ட சேர்ந்த மாணவர்கள் எல்லாமே எதிர்ச்சியாக வந்தவங்க தான். அப்படி வந்து இங்கே குடும்பமானவங்க தான் இங்கே நிறைய எல்லாருமே இருக்காங்களே ஒழிய இது யாரும் வந்து இது பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து அன்பால் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கி நமக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி மூலியமாகவும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இறைவனுடைய கொடுப்பனை பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். அற்புதமாக இந்த அமைப்பு இருக்குது. ஸோ ஐயா அவர்கள் இந்த பாண்டிச்சேரியில் என்னுடைய ஆசை என்னென்னா இந்த பாண்டிச்சேரியில் அவர் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும். நிறைய பாண்டிச்சேரி சிஎம்லேருந்து எல்லாம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற அளவுக்கு அவர் வந்து டெவலப் ஆகணும். அதுக்கு என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு தான். ஓகேங்களா, நம்ம ஆள் அவங்க ஒருத்தர் பெரிய ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வளர்ச்சி என்றைக்கு இருக்குன்னு சொல்லி எங்களுடைய ஆசையை கூறி அவருக்கு பொன்னாடை போற்றி மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிமிக்க இந்த ஜோதிட கருத்தரங்கை வெற்றி கருத்தரங்கை எத்தனை கருத்தரங்கு நடத்தினாலும் இந்த 42வது கருத்தரங்கை எங்களுக்கு எப்பொழுதுமே மறக்காத ஒரு வெற்றி கருத்தரங்காக ஆக்கிய அவருக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றி வருகிறோம்.